விஜயை பற்றி தான் ஊரு பூரா ஒரே பேச்சு. அரசியல் கட்சிகள் பூரா அவரை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்? ஏன்னா நம்ம அவரை பற்றி தான் நிறைய கேட்குறோம். அவ்வளோதான். அவங்களாம் ஆசைப்பட்டு பேசலை, நம்ம கேட்குறோம், அதுக்கான பதில் வருது. ஆனால் பதில் எல்லாம் ஒரே மாதிரியாக வருது. என்ன பதில்? அங்கே போன அம்பிட்டு தான் பையன் அப்படின்ற மாதிரி தான். இப்போவும் அதே பதில் தான் வந்திருக்கு. யார்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஐயா அவர்கள். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, விஜய் வந்து இந்த மாதிரி என்டிஏ கூட்டணி பக்கமாக போய் சேர்றதுக்காக பாஜக அழுத்தம் குத்துனுக்குது சிபிஐ வழக்கெல்லாம் வச்சு அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே ஒரு பேச்சு இருக்கே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிபிஐன்னா பாஜகவை தூக்கி குத்தாங்க, சிபிஐ வேணும்னு கேட்டதே அவர் தானேப்பா, கேட்டு வாங்கின்னு உள்ளே போகிறதா வெளியே வருதான்னு தெரியாமல் முழிச்சுனுக்கிறார், சிக்கி தவிக்கிறார். இந்த விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க பாஜகன்னு வேணால் சொல்லலாம். இதை வச்சு பயங்கரமாக உருட்டிட்டு இருக்கிறாங்க அவரை போட்டு அப்படின்னு வேணால் சொல்லலாம். வேற ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சண்முகம் ஐயா அவர்கள். சிபிஐ விசாரணை அவங்களா போடல, இவரா கேட்டாரு. இப்ப சிக்கிக்கிட்டு இருக்காரு. அதுல இருந்து வெளியே வர முடியாம, உள்ளே இருக்க முடியாம, வெளியே வர முடியாம அவர் வந்து சிக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துகிறது. தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக விஜயை தங்கள் அணிக்குள் கொண்டு வருவதன் மூலமாக நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தங்கள் அணிக்கு ஒரு வாய்ப்பான சூழலை ஏற்படுத்த முடியுமா என்கிற முறையில் விஜயை பிஜேபி அதிமுக அணிக்குள் கொண்டு போவதற்கான ஒரு கடுமையான முயற்சி பிஜேபி தரப்பில் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அதை பற்றி உறுதியாக முடிவெடுக்க வேண்டியவர் விஜய் தான். அதுக்கடுத்ததா என்னடா இதில் அட்வைஸ்லாம் சொல்லிக்கிறாருன்னு சொன்னால் அதெல்லாம் காணுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டினியூஷன் இருக்கே இதோட இல்லையா? அப்படியே பேசினே இருக்கும்போது நடுவில் நம்ம ஆளுங்க ஆனால் கருத்து கணிப்புலாம் அதிமுக ஜெயிக்குன்ற மாதிரி பேசினுக்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசினா, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது கருத்து கணிப்பு இல்லை தம்பி, அது கருத்து திணிப்பு. அதெல்லாம் நாங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பித்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் தான் கருத்து கணிப்பு வெளியிடுவோம். அதெல்லாம் ஒரு மேட்ரா? அதெல்லாம் கருத்து கணிப்பே கிடையாது, அதை கன்சிடர் பண்ண. இப்போ இந்த மேட்ருக்கு வருவான், விஜய் அவர்கள் இப்போ போய் பாஜகவில் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, சேர்ந்த உடனே அப்படியே எழுதி வச்சுக்க வேண்டியது அரசியல் வாழ்க்கைக்கு முற்றும் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி வச்சு முடிச்சுட்டு அப்படியே பொட்டியை கட்டிட்டு போயிட வேண்டியதான். தனியாக நின்னாருன்னா ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ என்ன பலம், நமக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படின்னு அவரும் தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி மக்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. அதை விட்டுக்கிட்டு போனார் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு சண்முகம் அவர்கள். இது வந்து ஒரு என்ன சொல்றது, கருத்து திணிப்பு. அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கருத்து திணிப்பு. அது யாருடைய நிறுவனம் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். நாளைக்கு கூட நாங்கள் கூட அந்த மாதிரி சிபிஎம் தான் ஆட்சியை பிடிக்கணும், நாளைக்கு ஒரு கருத்து கணிப்பை எங்களால் வெளியிட முடியாதா என்ன? அதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் வந்து முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கருத்து கணிப்பெல்லாம் அது திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு கருத்து திணிப்பு. அதனால அவர் அப்படி போனார்னா அது அவருக்கு தான் அரசியல் எதிர்காலமற்ற ஒரு நிலைமையை அவருக்கு ஏற்படுத்தும். இப்ப தனியா ஒருவேளை அவர் நின்று ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றால் அவருக்கான ஆதரவு என்ன களம் தமிழ்நாட்டிலே என்ன இருக்கிறது என்பதை அவரும் தெரிந்து கொள்ள முடியும், தமிழ்நாட்டு மக்களும் அறிந்து கொள்ள முடியும்.